Hi, hello, vanakkam and welcome to my YouTube channel. This is the Uncreative. ஃபைனலி நம்ம எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த தலைவருடைய கூலி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் டைரக்டர், ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹீரோ, இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்றாங்கன்னு சொன்னோனே, அந்த படத்துக்கு மேல ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அண்ட் தென் அந்த கூலின்ற அந்த நேம் ரிலீஸ் பண்ணதுல இருந்து, அண்ட் தென் அந்த டிஸ்கோ டிஸ்கோ சாங் தலைவர் வந்து முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. முடிச்சிடலாமா? ஸோ அந்த வாட்ச் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி சில கிளிப்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்பத்துல இருந்தே வந்து இந்த படத்து மேல வந்து ஒரு செம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஐயோ சர்ப்ரைஸா இருக்கேடா. நான் கண்டே எங்க சர்ப்ரைஸ் நீ கண்டே பிடிக்க முடியாது. ஒரு இன்ச் கூட கண்டுபிடிக்க முடியல. ஃபைனலி வந்து ஆகஸ்ட் 14 வந்து கூலி ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் போய் பார்த்தா லோக்கி வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் தான் வந்து குக் பண்ணி வச்சிருக்காரு. எந்த ஃபேன் தியரியுமே கிடையாது, ஒண்ணுமே தெரியலையே. ஸோ இதுக்கு மேல வந்து நான் எதனா சொன்னா அது கண்டிப்பா ஸ்பாயிலர் ஆயிடும். ஸோ நீங்க நேரா போய் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரிவ்யூவை பாருங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ஒரு ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து படத்தோட ஸ்டோரி தான் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கு. பிகாஸ் அந்த ஸ்டோரி வந்து எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லாத ரொம்ப அழுக்க பழசான ஒரு ஸ்டோரி. எத்தனையோ வருஷமா அதை வந்து எடுத்து துவைச்சிட்டாங்க. என் தலைவருமே இந்த மாதிரி படத்தை நிறைய வாட்டி வந்து நடிச்சிட்டாரு. படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவர் தான். நன் அதர் தேன் தலைவர் மட்டும்தான். இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருந்துமே இந்த படத்தோட ப்ளஸ் வந்து தலைவர் மட்டும்தான். இன்னங்க ஒரு 74 வயசு ஆகுதுங்க, நான் எப்படி ஃபைட் பண்றது தெரியுமா? ஸோ உண்மையில அவர் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு. நம்மளாம் என்னடா 30 வயசுக்கு முதுகு வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கோம். பட் தலைவர் 74 வயசுக்கு வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் நடிக்கிறாரு. ஸோ தட்ஸ் ஃபென்டாஸ்டிக். மை தலைவா, லவ் யூ so much. தென் படத்துல வந்து சௌபின். ஸோ சௌபின் தான் வந்து இந்த படத்துல தலைவருக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் இருக்கு, ஒரு நல்ல வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து சௌபினோட கேரக்டர் தான். ஒரு ரூட்லெஸ்ஸான, ஒரு அன்பிரடிக்டபிள், ஒரு நொட்டோரியஸான ஒரு வில்லனா தான் வந்து சூப்பரா போர்ட்ரே பண்ணியிருக்காரு நம்மளுடைய சௌபின் சாஹிர். நெக்ஸ்ட் வந்து கதையுடைய முக்கியமான ஒரு லைக் தலைவரோட ஃப்ரெண்டை நடிச்சிருக்காரு நம்மளோட சத்யராஜ் சார். சத்யராஜ் சாருக்கு கிட்டத்தட்ட சொல்லணும்னா இதுல ரோலே இல்லை. வேற பெருசா அந்த அவரோட கேரக்டர் பத்தி பேசுறதுக்கு கூட அந்த ஸ்கோப்பே இல்லை. வந்து தலைவரும் சத்யராஜும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்காக தான் இந்த மொத்த கதையுமே அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணணும். ஸோ அவருக்காக தான் தலைவர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ சண்டை போடுறாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு போர்ட்ரே பண்றது மாதிரி எந்த சீனுமே இல்லை. ஆக்சுவலி என்னடா இப்படி ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம வந்து ஓகே அப்படி கன்வின்ஸ் பண்ற மாதிரி அந்த படத்துல எந்த சீனுமே இல்லை. சத்யராஜுக்கு சுத்தமா ஸ்கோப்பே இல்லை. அவருடைய ஃபர்ஸ்ட் சீனே வந்து டெட் பாடி தான் வந்து தலைவர் சொன்னார்ல. சத்யராஜுமே அதை ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஸ்டார்டிங்கே சாவடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வரவும் இல்லை பெருசா கதையில. தென் நாகார்ஜுனா கேரக்டர், இதுக்கு வந்து அவங்க கொடுத்த பில்டப்லயே வந்து அதை நினைச்சாலே வெறி ஏறுது அப்படின்னு இருக்கு. One coolie equal to 100 bashas. அவருடைய ஸ்டோரி லைன் ஒண்ணுமே இல்லை இந்த படத்துல. ஆக்சுவலா அவரோட கான்ட்ரிபியூஷன் ஒண்ணுமே இருக்காது. அவரோட ஸ்கிரீன் ஸ்பேஸ்மே ரொம்ப கம்மி தான். நாகார்ஜுனாவோட கேரக்டர் வந்து பிளண்டர் மிஸ்டேக். உண்மையிலே ஜோக்கர் தான். தென் வந்து கர்நாடகால இருந்து உபேந்திரா வந்து வந்திருக்காரு. அவர் வந்து தலைவரோட ஃப்ரெண்டா வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஜெயிலர்ல வந்துட்டு சிவராஜ் அவங்களாம் வந்து எப்படி தலைவரை காப்பாத்துறதுக்காக ஒரு ரோல் வந்து எழுதியிருப்பாங்களோ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, அந்த மாதிரி வந்து இந்த படத்துல வந்து அவரை காப்பாத்துறதுக்காக ரொம்ப கன்வீனியன்ட்டா எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் தான் வந்து உபேந்திரா. ஒன்லி ஃபீமேல் லீட் இன் திஸ் ஃபிலிம் வந்து ஸ்ருதி ஹாசன் தான். எல்லா கேரக்டர்ஸ் மாதிரியும் இந்த கேரக்டருக்கும் பெருசா டெப்த் இல்லை. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு இந்த கேரக்டர்ல. இந்த ஒரு சீன்லலாம் வந்துட்டு ஒரு பர்சன் வந்து அவங்க ஆல்ரெடியே வந்து அவங்க தான் கெட்டவங்கன்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அது வந்து அதுல வந்து ரிவீல் ஆயிடும். பட் ஸ்டில் நெக்ஸ்ட் சீன்ல வந்து அவங்க வந்து கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க அப்பா லைக் அவர் கூப்பிட்டு வர சொன்னாரு சம்திங் சொல்லும்போது அவங்க பாட்டு கிளம்பி போவாங்க. உனக்கு என்ன மூளை வளர்ச்சி கம்மியா இல்லை அம்னீஷியாவா இல்லை அப்படியே வரப்போத நாயே, இவ்வளவுதான் நீ முன்னாடி பார்த்துட்டல அப்புறம் என்னடி உனக்குன்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆகும். இப்போ சில படத்துலலாம் சீன்ஸ் தான் நமக்கு இருக்காது, பட் டயலாகா அட்லீஸ்ட் கன்வே பண்ணுவாங்க. இதுல வந்து நிறைய விஷயங்கள் டயலாகா கூட கன்வே பண்ணல. நிறைய லேக்ஸ் இருக்கு, நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ், நிறைய ஓப்பன் எண்டிங்கா இருக்கு, நிறைய அப்படியே விட்டுட்டாங்க. நிறையத்துக்கு ஆன்சர் பண்ணாமலே அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அதுல வந்து பாவப்பட்ட ஒரு கேரக்டர் தான் வந்து ஸ்ருதி ஹாசனும் கூட பிரீத்தி அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. கடைசியா தான் வருவார் நம்மளுடைய கேமியோ சூப்பர் ஸ்டார் அமீர் கான். அவங்களுக்கு வந்து இந்த படத்துல வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொன்னா என்ன இது வேற பேப்பரா இருக்கு, அசத்துற மாதிரி எதுவுமே இதுல எழுதல. பட் லோகி என்ன சொன்னாருன்னா இந்த தாஹா கேரக்டர் பத்தி கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் வருவாரு. இவருக்கு வந்து நீங்க நினைக்கவே மாட்டீங்க, இவருக்கு வந்து இஸ் நாட் ஜஸ்ட் அ கேமியோ, அவருக்கு ஒரு ரோல் இருக்கு, அவருக்கு வந்து இந்த கதையில வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கும், டேர்னிங் பாயிண்ட் இருக்கும், இவர் இப்படிலாம் பேசியிருப்பாரு. பட் ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ மியர் வெரி வெரி பேசிக் கேமியோ.
வருவாரு, தலைவர்கிட்ட இருந்து பீடி வாங்கி பிடிப்பாரு, அப்புறம் கிளம்பி போயிடுவாரு. டென்ஷனா இருக்கு, பீடி இருக்கா? அப்படின்ற மாதிரி கேட்டு பிடிச்சிட்டு கிளம்பி போயிடுவாரு. வேற ஒண்ணுமே பண்ண மாட்டாரு வந்துட்டு. தென் இந்த மோனிகா சாங் பிளேஸ்மெண்ட் பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆக வேண்டும். பிகாஸ் இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? மனசே ஆறலைங்க. அது வந்து அந்த இடத்துல வந்து அது ரொம்ப அப்ரப்டா இருந்துச்சு. இந்த இடத்துல எதுக்குடா அந்த பாட்டை வச்சீங்கன்ற மாதிரி வந்து இருந்துச்சு. மேபி செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப லேக் இருந்துச்சு படத்துல. மேபி அப்போ ஒரு சாங் வச்சு கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருக்கலாம். பட் இது வந்து சாங் பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப வந்து பிளண்டரா இருந்துச்சு. ரஜினியோட பொண்ணா வந்து ஸ்ருதிஹாசன் வந்து காமிச்சிருப்பாங்க. எதுக்கு வந்து அவர் பொண்ணுன்றது வந்து ஸ்ருதிஹாசன் கிட்ட சொல்லவே இல்லை. ஏன் வந்து சத்யராஜ் வந்து ரஜினியோட பொண்ணு எடுத்து வளர்க்குறாரு? ஏன்? நெக்ஸ்ட் வந்துட்டு ரஜினி தான் வந்துட்டு நாகார்ஜுனாவோட அப்பாவை கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல ரஜினிக்கு ஒரு 30 இயர்ஸ் இருக்கு, 25 to 30 இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ நாகார்ஜுனா வந்து டீனேஜரா இருப்பாரு. பட் இப்போ பாத்தீங்கன்னா ரஜினியோட பொண்ணுக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் அதாவது நாகார்ஜுனாவோட பையனா ஒருத்தர் காட்டுவாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் சேம் ஏஜ் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு நம்மளுக்கு ஏன் அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அது மாதிரியான ஒரு கேள்வி தான். எதுக்கு இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியல. பிகாஸ் குழந்தைகள் பார்க்கக்கூடாத மாதிரியான எந்த சீன்ஸுமே இதில் இல்லை. ரொம்ப அவ்வளோ அப்படியே வந்து வைலன்ஸ் தெரிக்கிற மாதிரியே இதில் எதுவுமே இல்லை. No compromise in violence. No compromise in violence. Okay. No compromise in violence. As violent as ever. ஒரு தையல் போடுற மாதிரி ஒரு சின்ன ஒரு சீன்ஸ் இருந்துச்சு. அது வந்து அவங்க யூஏவா மாத்தி இருந்திருக்கலாம். பட் எதுக்கு வந்து ஏ வாங்கினாங்க? இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷனல் ஸ்டண்ட் ஆர் வாட் அப்படின்னு எனக்கு புரியல. பட் இதனால வந்து மேபி அவங்களோட கலெக்ஷன் பாதிக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாவாங்க இல்லையா? ஸோ அதனால வந்து கலெக்ஷன் பாதிக்கலாம். வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்ன எல்லாமே போச்சு. இந்த படத்துல வந்து இவ்ளோ கேரக்டர்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு நம்மளோட தலைவர் தான் மொத்த படத்தையுமே அவரோட தோல்ல தூக்கி சுமந்திருக்காரு. ஸோ அவர் மேலதான் மொத்த வெயிட்டேஜும் இப்போ வந்து டிராப் ஆயிருக்கு. பட் அவருடைய வயசுக்கும் அவருடைய கேரக்டர், அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டர்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் தலைவர் மாதிரியான ஒரு பர்சன் வந்து படத்துல இருக்கும் பொழுது, எவ்வளவு சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து இருக்கும்போது இங்க எவ்வளவு மாஸ் மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கலாம், எவ்வளவு வந்து சூப்பரா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா உண்மையிலே இதுல நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. பட் எதுவுமே வந்து அது அப்படியே ஒரு மாதிரி புல் அரிச்சு போல. ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம்ல வந்துட்டு இந்த கடைசியா வந்து அந்த கன் எடுத்துட்டு வந்து அந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் அதுல வர மாதிரியான ஒரு நியூஸ் மூமெண்ட்ஸ் ஆர் லைக் இதுல வந்து இது வச்சிருக்காங்க, பிளேட் வச்சிருக்காங்க, வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சீரியஸான டைம்ல ஒரு சின்ன காமெடி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து லோக்கியும் சரி, லோக்கியோட முன்னாடி இருந்த படங்கள்லயும் தலைவருடைய ஜெயிலர் மாதிரியான படங்கள்ல இருக்கிற நிறைய ரிப்பிட்டேட்டிவ் சீன்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எப்படி வந்து லோக்கி அந்த விக்ரம்ல வந்துட்டு ஒரு லேடி வந்து டக்குன்னு அந்த ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. ஸோ அதுக்காகவே இதுல வந்து ஒரு லேடி ஃபைட் பண்ற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. எப்படி ஜெயிலர்ல வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு வந்து வருவார்ல ஹெல்ப்புக்கு. ஸோ அதுக்கு நிறைய வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே இதுல வந்து உபேந்திரான்ற கேரக்டர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ரிப்பிட்டேட்டிவ் சீன்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஆடியன்ஸுக்கு ஆல்ரெடி பிடிச்சிருக்கு, ஆல்ரெடி வந்து இதுக்கு வந்து கைதட்டி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சீன்ஸ் வச்சு அப்படியே தச்சு முடிச்சிடலாம் படத்தை அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. பட் unfortunately it didn't work out. But at least don't give such promises, right? Like தளபதி, பாஷா அந்த டைம் பேசணுன்றதுக்காக something you can't speak and go like, because it will come again and they're going to compare it with பாஷா, they're going to compare it with தளபதி. இன்னும் பிரச்சனை என்னன்னா இவ்வளோ கேரக்டர்ஸ்க்கு ஆக்சுவலி எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் வர மாதிரியான ஒரு கதை எழுதுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் எல்லாருமே சூப்பர் ஸ்டார்ஸா இருக்காங்க. உபேந்திரா, நாகார்ஜுனா, அமீர் கான் எல்லாருமே என்ன பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இல்லை. ஸோ எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டார் லைக் அதனால எல்லாருக்குமே முக்கியமா வர மாதிரி கதை எழுதுறதுமே ரொம்ப கஷ்டம். ஸோ மல்டி ஸ்டாரர் வந்து எந்த அளவுக்கு பான் இண்டியாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒரு பாசிட்டிவா அவங்க நினைச்சிருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து கதைக்கு வந்து இந்த மல்டி ஸ்டாரரே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா வந்து அமைஞ்சிடுச்சு. ஸோ நிறைய படத்துல வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் எப்பவுமே இருக்கும். பட் இதுல பிரச்சனை என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்து லோ ஸ்கோர் பண்ணும்போது எல்லாருமே கேட்போம், லோக்கி மாதிரியான ஒரு டைரக்டர் கிட்ட இருந்து இவ்வளோ லாஜிக் மிஸ்டேக்ஸ், இவ்வளோ லேமான லாஜிக் மிஸ்டேக்ஸா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, இவ்வளோ லேமான ஒரு கதையா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் தேர் த ஃபியூச்சர் ஆஃப் காலிவுட், ரைட்? எங்களுக்கு வந்து 1000 crores முக்கியம் இல்லை. பிகாஸ் இட்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ப்ராப்ளம். பீப்புள் இங்கே அடிச்சுக்கிறவங்க எல்லாருமே வந்து 1000 crores தயவு செய்து அடிச்சுக்காதீங்க. இட்ஸ் நாட் ஒரு ப்ராப்ளம். யூ ஆர் நாட் கோயிங் டு டேக் எனி மனி இன் அவர் பாக்கெட். ஸோ அதெல்லாமே ப்ரொடியூசரோட ப்ராப்ளம். நமக்கு வந்து நல்ல கதை இருக்கும். நம்ம கொடுக்குற 200 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கும் ஒரு நல்ல படம் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா வெளியே வந்தா போதுன்ற மாதிரியான ஒரு நல்ல கதை. நான் கொடுக்குற
120 rupees ஜஸ்டிஃபை பண்ணுங்க and then you can aim for 1000 crores. ஸோ தட்ஸ் இட். கூலி வந்து கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். பிகாஸ் ஃபார் தலைவர் லைக் 74 இயர்ஸில் யாருங்க படம் பண்ண முடியும்? நம்மளாம் 74 வயசுல இருந்து நடப்போமான்னு கூட தெரியாது. பட் இஸ் டூயிங் அ பிளாஸ்ட். ஸோ அதுக்காகவே படம் பார்க்கலாம். பட் லோகி ஹேவ் டு இம்ப்ரூவ் அ லாட் இன் next film. At least we expect a good story from Loki. So that's it. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாடா பாய்.